வணக்கம். இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ். இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். போன வீடியோவில் வந்து நம்ம வேண்டுதல், பிரார்த்தனை, மந்திரம் இதை பற்றிலாம் பேசும்போது நீங்கள் மரான்னு சொல்கிறது மூலமாக ராமன்ற எஃபெக்டை வந்து அச்சீவ் பண்ணுறது கதையிலேயே நம்ம படிச்சிருக்கோம். ராமாயணத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் கூட எழுதியிருந்தீங்க, இந்த மாதிரி ராமன்ற அந்த 2 வார்த்தை வந்துட்டு வெறும் ராமாயண எழுத்து வந்துட்டு வெறும் ராமாயணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, இந்த பேர் வந்து உலகம் ஃபுல்லாக பயணிச்சிருக்கு, பல காலமாக பல செஞ்சுரிஸாக பயணிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃப்ரேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எங்கெல்லாம் பயணம் செஞ்சுருக்கு அந்த ராமன்ற வார்த்தை, எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த கல்ச்சர்ஸில் பயணம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பேசலாம்னு நினச்சேன் இந்த வீடியோவில். சொல்லுங்கள். ராம் அப்படிங்கிற அந்த ராம அந்த 2 ஓசை இல்லாத கல்ச்சரே இல்லை எல்லா இடத்துலையுமே. அதுவும் லேசுப்பட்ட பேராலாம் இல்லை. இட் வாஸ் த ஹெட், த டாப். செம்மறியாட்டோட தலையோட பேர் ராம். மெடிவல் பீரியடுக்கு முன்னாடி கோட்டைகளை தகர்க்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதத்தோட பேர் ராம். ராம்னு சொல்லுவாங்க. கோட்டை கதவை வந்து மரத்தை வச்சு முட்டி 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 ராம். இந்த முட்டுதல்னா ஆடு சண்டை போடுறது பார்த்தீங்களா, 2 இப்படி முட்டி தான் சண்டை போடும். ராம் தலையை வச்சு முட்டுறது. மேஷம், ஏன்னா மேடத்துலேருந்து தான் மேஷம் வருது, மேஷராசி. தலை ஃபர்ஸ்ட் அப்படின்னா ராம், முதல் அப்படின்னா ஆடு ராம். ஏரிஸ் இங்கிலீஷ்லயும் ராம் ஆடு தலை. தமிழில் குறிஞ்சியோட வாகனம் ஆடு. எஜிப்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான கிங் ராம்சேஸ், ராம். இப்படி அந்த ராம் வந்து எல்லா இடத்துலையுமே பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி கம்ப்யூட்டரில் ராம். இப்படி அது ஏதோ ஒரு வகையில் அந்த தன்னோட இருப்பை தொடர்ந்து தக்க வச்சுட்டே போகுது. இப்போ நிறைய சினிமாலாம் சொல்லுவாங்க, மண்ணுக்காக சண்டை போட்டாங்க, பெண்ணுக்காக சண்டை போட்டாங்க. ராமாயணம் வந்து மண்ணுக்கான போர், சரி ராமாயணம் வந்து பெண்ணுக்கான போர், பாரதம் வந்து மண்ணுக்கான போர். வரலாற்றில் அந்த சம்பவமே கிடையாது. எல்லா வரலாறும் ஒன்றே ஒன்று தான், லேபிள், நேம், பேருக்கான சண்டை மட்டும்தான். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த நேம். இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் சர்பாயிட்டா பரம்பரைன்னு ஏங்க கனெக்ட் பண்ணுறீங்க? இட்ஸ் நாட் அபவுட் பாக்ஸிங். எஸ், ஐடென்டிட்டிங்கிறது அந்த பேர்ல இருந்து தான் வருது. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட பேரை பின்னாடி போட்டுக்குவாங்க, வேற இடத்துல ஜாதியோட பேரை போட்டுக்கிறாங்க, எக்ஸ் ஒய் இசட் வாட் எவர். யூரோப்பியன்ஸ் கூட அவங்க ஃபேமிலி நேமை பின்னாடி போட்டுக்குவாங்க. அந்த நேம் இங்கே எல்லா யுத்தங்களும் அந்த அந்த டயத்தில் அங்கே யார் வஸ்தாது அவன் பேரை நிலைநாட்டுக்கிறது தான். அதுக்கு பின்னாடி வரலாறு எழுதுறவங்க எப்படி வேணாலும் பில்டப் பண்ணிட்டு அதை போயிட்டே இருக்கலாம். அந்த வகையில் ராமாயணம் அப்படிங்கிறது ராம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எனர்ஜியாக நான் ஃபீல் பண்ணும்போது ராமனை ஃபீல் பண்ணோன்னா ராமாயண கதையை ஒரு ஒன்லைனில் சொல்லுங்கள். ஒரு ராமாயண கதையை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதன் வாழறதுக்கான எல்லா விஷயங்களும், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனார், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு கைடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராமர் வந்து காட்டுக்கு போகிறாரு, அங்கே வந்து ஒரு சீதையை அவர் ராவணன் வந்து அபகரிச்சுட்டு போகிறதுனால ராவணனை சீதையை தேடி போறாரு, அதுக்கு ஒரு குரங்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இது மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த கதையை. இந்த ராமாயணம் ஏன் இந்த புரிதல் இருக்கு அப்படின்னா, நம்ம சீரியல், நம்ம சின்ன குழந்தை இருக்கும்போது ராமாயண சீரியல் நம்ம சீதையை தேடி போறாரு அப்படின்றது தான் நம்ம மேஜரா படிக்கிறது. ராமாயண சீரியல் பார்த்ததுனால நமக்கு வந்து ஒரு தெளிவு. இந்த ராமாயண சீரியலும் பார்க்காதவங்க மணிரத்னம் எடுத்த ராவணன் மட்டும் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் ராமாயண கதை தான். ஐஸ்வர்யா ராயை கடத்திட்டு போயிடுவாங்க, கார்த்திக் தான் ஆஞ்சநேயர், எதுக்கு அவர் மரத்துக்கு மேலே குதிக்கிறாருன்னே தெரியாமல் இருக்கும். சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க ஓடவர். அப்போ அவங்களுக்கு அதுதான் ராமாயணம். பட் அப்போ ஒரு மூலக்கதைன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ வால்மீகி எழுதின ராமாயணத்தையே மணிரத்னத்தாலேயும் எடுக்க முடியல சின்னதாக 2.5 மணி நேரத்தில். அப்போ மூலக்கதைங்கிறது ஒன்லைன்ங்கிறது என்னதுங்க? காட்டுக்கு கொண்டு போகிறதெல்லாம் அடுத்து அது இல்லாமல் எந்த ஒரு கதைக்குமே 3 பேர் வேணுமா? ஒரு ஹீரோ வேணும், 3 பேர் வேணும். ஒரு ஹீரோ வேணும், ஒரு வில்லன் வேணும். இந்த 2 பேரையும் சந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். 3 பேர் வேணும். கரெக்டா? அது 3 பேர் இருந்துட்டு அந்த கதை செட் ஆயிரும். இப்போ அந்த 3 பேர் யார் ராமாயணத்தில்? ராமன் ஹீரோவா நம்ம பார்க்குறோம், ராவணன் வில்லனா. நம்ம பொதுவா படிச்சதுல இருந்து சில பேர் ராவணன் வில்லன் கிடையாதுன்னு பேசுறவங்களும் கிடையாது. ராவணனுக்கு இன்னொரு முகம் இருந்ததுன்னு பேசுறவங்களும் இருக்காங்க. கதைக்கு அவர் தானங்க வில்லன், அவர் தான் வில்லன்.
மூணாவது வந்து ராமனை காட்டுக்கு அனுப்பணும். ஓகே, கைகேயி ஒரு வரம் எனக்கு தெரிஞ்சதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பாக்குறது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அந்த வரம் வாங்கியிருப்பாங்க தசரதர்கிட்டன்றத வச்சு ராமனை காட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவன் ராஜ்யம் ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரதன் தான் ஆளணும்னு சொல்லிட்டு அவங்க காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்படி பார்த்தா மேபி கைகேயி தான் அந்த பிளாட் ட்விஸ்டா அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல கைகேயி அப்படி திங்க் பண்ண வச்ச அந்த கூனி ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பிளாட் ட்விஸ்ட் கிரியேட் பண்ணாங்களா, அங்க ஆரம்பிக்குதா அப்படின்ட்டு மேபி திங்க் பண்றேன் நானு. இல்ல சீதையை கடத்திட்டு போனதுனால சம்பவம் மாறிச்சங்க. ஐயோ நீங்க கேட்க கேட்க ஒவ்வொரு கேரக்டரா வருது. இவனா இருப்பானோ, அவனா இருப்பானோ, அவனா இருப்பானோ, ஒரு லட்சுமணனா இருப்பானோ. இது வரைக்கும் அதுக்கு தியரி எதுவுமே இல்ல. பட் ஆக்சுவலா வந்து அந்த மூணாவது கேரக்டர் வந்து சீதை, முக்கியமான கேரக்டர் சீதை லட்சுமணன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களாம் இல்ல, சூர்பனகை. ஓகே, சூர்பனகையோட மூக்கை வெட்டினதுக்கு ராவணனுக்கு அவ்வளோ ரைட்ஸும் இருக்கு. ராமன் கூட சண்டைக்கு போவார். அவன் வந்து சீதையை தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேற மாதிரி கூட சண்டை போட்டு போயிருக்கலாம். அப்ப அன்னைக்கு கதையில ஒரு கல்யாணம், சீதை, அந்த கிராண்டியோர் அதெல்லாம் தேவைப்பட்டதுனால அந்த கதை எழுதி. அப்ப ராவா அந்த கதையை பார்த்தோம்னா, ரொம்ப ராவா பார்த்தோம்னா, சூர்பனகையை ராமன் மேலேயே கொண்ட காதல், அதை ராமன் நிராகரிக்கிறான். அதனால சூர்பனகை வந்து ராம அவமானப்படுத்துறான். அதனால இவங்க அண்ணன், பலசாலி அண்ணன் வந்து கோவப்படுறான். இது சாதாரண 1960s 70s 80s சினிமா கதை. ஒரு பவர்ஃபுல்லான வில்லனுக்கு ஒரு தங்கச்சி, ஓகே, நல்ல ஹீரோ, இந்த பொண்ணு லவ் பண்ணுது, இவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான், ஒரு லெவல் லவ்ல உழுகுறான், ஏதோ சண்டே ஆகுது, அண்ணன் வந்து டொம்க்கு டொம்க்குன்னு அடிக்கிறான். இதுவே ரஜினி படமா தான் இன்னும் பெர்ஃபெக்ட். இந்த ஹீரோயின் வந்து ஒரு பயங்கர அகங்காரம் பிடிச்சதாகும். இவர் நோ சொல்லுவாரு, வேற ஒரு பொண்ணை லவ். இந்த நீலாம்பரி கதை சூர்பனகையை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. ராவா சொல்லணும்னா 2 இனக்குழு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற பிரச்சனை. ஒன்று பொண்ணு விரும்புது, இல்லை வரல பிரச்சனை. இந்த இனக்குழுக்களோட இன்னும் ஒரு ஸ்வீட்டஸ்ட் விஷயம்னா அங்கே குரங்குகளும் சேர்ந்து வருது. ராமர் சைட்ல 2 பக்கமே ஆஞ்சநேயர் பேசுறது, அனுமர் பேசுறது அங்க இருக்கக்கூடிய ராவணனுக்கும் புரியுது. அவனும் குரங்குகள் பாஷை புரிஞ்சுக்கிறான்ல, அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அங்க இருக்கவங்களுக்கு இதை பேசுறது தெரியுது இல்ல. அப்ப 2 இனக்குழுக்களாலையும் குரங்குகளை புரிஞ்சுக்க முடியுது. குரங்குகள் மனுஷனோட இணைஞ்சு வாழுது. சுக்ரீவன் உதவி பண்றான். ஓகே, இதை அப்படியே நம்மளுடைய ஆந்த்ரோபாலஜிக்கலா சயின்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான். அப்ப நீங்களும் குரங்குகளும் இணைஞ்சு ஒரு காலத்துல வாழ்ந்துருப்பீங்கல்ல. அந்த டிரான்சிஷன் நடந்திருக்கும்ல. அப்பதான் அப்படி டிரான்சிஷன் ஆகும். இவங்க அழிஞ்சிட்டு அவங்க வரலையே, அதுல இருந்து தான் வந்திருக்காங்க. கரெக்ட். அப்ப மனிதன் உருவாகும் போது அந்த மனிதன் 2 இனக்குழுவா ஸ்பிளிட் ஆகிறதும், அவனுக்குள்ள இந்த மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு அடிச்சுக்கிறதும் நடக்க தானே செய்யும். அப்படி உருவான ஒரு ஆதி கதை பயணப்பட்டு 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 இன்னைக்கு வரைக்கும் மனிதத்தின் மூலியமா ஒரு சினிமாவாக்கப்பட்டு கார்ட்டூன்ஸ் ஆகப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கும். வால்மீகி அதை எழுதுனதுனால ராமன் இல்லை, ராமன் ஏற்கனவே இருந்தான், அதை தான் வால்மீகி எழுதுறாரு. அவர் அந்த காலத்துக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அது இதுதான் அந்த தியரி. ராம் எக்ஸிஸ்டட். ராம் வாஸ் வெரி வெல் எக்ஸிஸ்டட். என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல நீங்க ராமனை எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் மனுஷனே அவன் தான் நான் சொல்லுவேன். ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இல்லை, வி ஆர் ராமன் பீயிங்ஸ். சரி, நம்ம எப்படி வந்து இப்போ நீங்கள் ஹியூமன் சொல்கிறோம், நீங்களும் ஹியூமன் நானும் ஹியூமன், அப்படி எடுத்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே ராமன் பீயிங்ஸ்னு கூட சொல்லலாம். தட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன். ராவணா வாஸ் த அதர் மேன். இவரை வந்து இன்னும் எளிமையாக சொல்லலாம், இவர் ஹோமோ சேப்பியன். அவர் நியாண்டர்தால்னு எடுத்துக்கங்க. ஹி வாஸ் மோர் பில்ட், ஸ்ட்ராங்கர் தென் ஹிம். யாரு? ராவணன். 10 தலை, பெரிய உருவம், கிங்டம் வச்சிருந்தாரு, பெரிய கிங்டம் வச்சிருந்தாரு, 4 தந்தம் உள்ள யானைகள் இருந்துச்சு. அதெல்லாம் குளோரிஃபிகேஷனுக்கு வச்சதுன்னு வச்சுக்கோமே. பட் ஹி வாஸ் more built than Ram. Neanderthals are more powerful built than Homo sapiens. They are heighter, they are more stronger. நம்மளும் நியாண்டர்தால்ஸும் ஹோமோ சேப்பியன்ஸும் மேட் பண்ணி உருவானவங்க தான் மனுஷங்களும், ஹோமோ சேப்பியன்ஸும். அப்போ இதெல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கும் மனுஷன் சிந்திச்சான், அன்னைக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருந்தான். எழுதி வைக்கல, மொபைலில் ஸ்டேட்டஸாக போடல. பட் there was a way of communication which was passed on for ages, right? So we should respect that. அப்போ ஒரு மூலக்கதை இவ்வளோதான். ஒரு குரங்கு இல்லைங்க, நிறைய குரங்கு இருக்கு. சுக்ரீவன் வேற பிரீடு, வானரங்கள்ல 4-5 பிரீடு இருக்கு. நீங்க ஆந்த்ரோபாலஜி படிச்சீங்கன்னா ஹியூமன் எவால்வ்டு ஃப்ரம் 5 ஓல்ட் ஏஜ் monkeys. 5 விதமான குரங்குகளோட கூட்டு கலப்பினம் தான் நம்ம. மாறி மேட் பண்ணி கூட்டு கலப்பினம் தான் நம்ம. ராமாயணா ஹாஸ் 5-6 different monkeys. ஆஞ்சநேயா வந்து தனி பிரீடு, அதில் மிஞ்சி பொழைச்ச ஒரே ஒரு ஆண் தான் அவர். இன்னைக்கும் பார்க்குறோமே, 1 ஹார்ன் ரைனோ தனியாக ஒரே ஒரு ரைனோ மட்டும் சுற்றிட்டு இருந்துச்சுன்ட்டு.
அந்த ஸ்டோரியை கொஞ்சம் பிரித்து ஆண்ட்ரோபாலஜியை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டேய் அதுக்குள்ளே 1000 க்ளூ கிடக்குதுடா. டு சே தட் டு கிளைம் இட் திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் பிளடி ஸ்டோரி. ரொம்ப ராவான ஒரு ராவான ஸ்டோரி அது. அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஆதி மனுஷன் குரங்குலேருந்து வெளியே வரான், பொண்ணு கொடுத்து பொண்ணு பிரச்சனை, குரங்குகளும் மனுஷங்களும் ஒரு பக்கமாக சப்போர்ட்டில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அடி வாங்கி வீக் ஆயிடுது. அது வைப்ட் அவுட் செய்யப்படுது. பின்னாடி க்ளோரிஃபிகேஷன்ஸோட அந்த கதைகள் கொண்டாட்டமாக வர 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 போகுது. ஆனால் இந்த முதல் மனிதனான ராம் தலைவன்கிறவன் வந்து நிலச்சிட்டான். ஆட்டோட தலையும் ராமு, ஒரு கட்டடத்தை உடச்சி தூக்கணுன்னாலும் ராமு. இமேஜின், ராவணன் பெரியவன் பலமானவன், அவனை உடைச்சது யாரு? ராமன். கட்டடங்கிற கோட்டையை உடைக்கிறது என்ன? ராம். அதனால தான் நான் சொல்லுவேன் ஹியூமன் பீயிங் இல்லை, நம்மளாம் ராமன் பீயிங்னே சொல்ல முடியும். உலகத்தில் ஆண், அதாவது இப்போ மாணிக்கவாசர் சொல்லுவார் சிவனை பாடும்போது, அவர் அது ஆண் இல்லை பெண் அல்ல அழி இல்லை அப்படிம்பாரு. எதுவுமே இல்லை, அது உருவமே இல்லை. அந்த மாதிரி தான் ராம் அப்படிங்கிறது வந்து கலெக்டிவ் ஹியூமன் கான்சைஸ்ன்னு சொல்லலாம். நம்ம மனித அத்தனை பேர்த்துக்குமே ஒரு ஒற்றை சிந்தனை இருக்கும் அப்படின்னா அதுதான் ராம். ஆதி சிந்தனை அங்கிருந்து தான் துவங்குது. ரேண்டம் ஆக்சஸ் மெமரியே தான். இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு சிந்தனை இருக்கும். மொத்த மனித இனத்துக்கு ஒரு சிந்தனை இருக்குன்னா அதுதான் ராம். நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும். எனர்ஜி ஃபார்மில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணாலும் அப்படி தான் ஃபீல் பண்ண முடியும். ஹீஸ் தி கலெக்டிவ் ஹியூமன் கான்சைஸ். ஓகே, நான் தெரியும் சொல்கிறேன், தி கலெக்டிவ் ஹியூமன் கான்சைஸ். ஓகே, இதில் இப்போ நீங்கள் சொன்னதில் நம்ம ராமாயணம் ஆஸ்பெக்ட்லேருந்து எனக்கு புரிஞ்சுது. பட் நீங்கள் இதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கல்ல, அக்ராஸ் கல்ச்சர்ஸ். நீங்கள் இன்னொருத்தர் ஒரு ராம்சஸ்னு ஒரு இஜிப்சியன் கிங் பற்றியும் சொல்லுவீங்க. இங்கே எல்லாத்துலேயுமே காமனாக நான் பார்க்குறது வந்து ரா அப்படின்றது கிங் அப்படின்றத குறிக்கும்ன்றதுல ஆரம்பிக்குது. அந்த ராம் அப்படின்றதே அக்ராஸ் கல்ச்சர்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா இதே கேரக்டர் நம்ம வந்து கம்போடியா மாதிரியான இடங்கள்லையும் பார்க்க முடியுது. இஜிப்ட்லேயும் வந்து ராம்சஸ்னு சொல்கிறீங்க, அவருக்கு பாஸ்போர்ட்லாம் வேற இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் கேட்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது சொல்லலாமே. ராம்சஸோட பாஸ்போர்ட் கதையா? அப்படி இல்லை, இதோட அது கனெக்டடா, அது எப்படி வந்து அந்த நேம் நிலைச்சு நிக்குதுன்றது தானே கான்செப்ட். எனர்ஜியாக நீங்கள் ராம்சஸ் கனெக்டடா? ஆமாம், நான் தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே கனெக்டிவ் ஹியூமன் கான்சியஸில் ராம் தான். ஸோ வி ஆல் ஆர் கனெக்டட் டு ராம். அதான் அது ஆதி ஜீன் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஜீன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி முதல் ஆதி மனிதன் இப்போ குரங்குலேருந்து மனுஷன் உருவானான்ல, அப்படி உருவான ஒரு முதல் ஹோமோசேப்பி ஆண்னு எடுத்துக்கோங்களேன். ஆணோட பேர் என்னவா? நம்ம என்ன நம்புறோம்? ஹியூமன் நம்புறோம். ஹோமோசேப்பி சேப்பியன்ஸ் சொல்றோம், ஹியூமன் நம்ம நம்புறதுனால சயின்ஸ் வச்சு பேர். அந்த காலத்தில் ராம்னு வச்சுக்கிட்டான்னு எடுத்துக்கலாம், எளிமையாக புரிஞ்சுக்க. ஓகே, அந்த அந்த ரெசனன்ஸும் சவுண்டும் இன்னைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் ராமர் கோயிலை யார் கட்டினான்னு இப்போ பிரச்சனை ஆச்சுல்ல, ராமர் கோயிலை யார் கட்டினா? நீங்களே சொல்லிடுங்க. ராமன் தான் கட்டிக்கிட்டான். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கருவியாக பயன்படுத்தி. கை ஹூ ட்ராவல்ஸ் ஆன் எனர்ஜி அப்படி தான் யோசிக்க முடியும், அப்படி தான் யோசிக்கவும் செய்யணும். நீங்கள் கடவுளை முழுசாக நம்பினீங்கன்னா நாங்கள் வார்த்தை அங்கே வராதுல்ல. அவருக்காக இப்போ இது அந்த ராமர் கோயில் தீர்ப்பு முடிச்சுட்டு அவர் அந்த வக்கீல் லாயரோட பேரும் வந்து ரொம்ப வயசானவர். அவர் வீட்டுக்கு போகிறப்ப ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கான குரங்கு அவர் வீட்டை சுற்றி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியோட ஃபீல் அது நீங்கள் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது யாராலையும். ஏன் குரங்கு அங்கே வரணும், அவர் வீடு அதுதான் தெரியும். இப்படி இத்தனை நாளாக வராது, ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்கு எப்படி வந்துச்சு? monkeys has consciousness, they have conscious. அதுங்களும் சிந்திக்குது. ராமன் எப்படி கலெக்டிவ் ஹியூமன் கான்சியஸா, இது ஒவ்வொன்றுக்கும் கலெக்டிவ் ஹியூமன் கான்சியஸ்லாம் இருக்குது. ஓகே, அதை பற்றியும் நம்ம இந்தியன் மித்தாலஜியில் பேசுகிற மாதிரி வேறு யாரும் பேசவும் மாட்டாங்க. அது எப்படி வருது? அப்போ நீங்கள் கரெக்டாக புரியணும்னா அது ஒரு ஆள் செய்த வேலை இல்லை, ஊரு கூடி தேர்ந்தெடுத்தது. ஒருத்தவங்க எப்பயோ 200 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டாங்க, வெள்ளக்காரங்காலத்துலேருந்து கேஸ் நடந்துச்சு, கண்டினியூ பண்ணாங்க. அதான் பல சோல்ஸ் அதுக்கு நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்துச்சு விடாமல். ஒரு எண்ட் ஆஃப் த டே அந்த இடம் அவருக்குன்னு உறுதி அவர் தான் படுத்திக்கிட்டாரு விடாமல். அந்த மாதிரி இங்கே இந்தியாவில் நிலந்துச்ச மாதிரி இன்றைக்கும் ராம்சஸோட பேர் அங்கே இருக்குங்க. ஏங்க அவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அவன் பேசின மொழி உங்களுக்கு தெரியாது, ஆனால் துட்டக்காமன்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும். அயத்துங்கிற அரசனை பற்றி பேசுகிறோம், எகிப்திய அரசர்கள் அத்தனை பேரை பற்றியும் பேசுகிறோம். ராம்சஸ் ஒருத்தனை மட்டும் நான் சொல்லலை, அமூனா இருக்கட்டும், துட்டக்காமனா இருக்கட்டும், நெஃப்ரிட்டியா இருக்கட்டும், அத்தனை அரசர்களோட பேரும் இன்னைக்கு இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம கிட்ட இல்லைங்க. டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அன்னைக்கு. எஸ், எதுவுமே இல்லாத காலத்துலயே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. அதை நோக்கி செஞ்சிருக்கான். பண்ணணும், இது நிலைக்கணும் தானே செய்வீங்க. நிலைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்.
அப்போ 5000 வருஷத்துக்கு அப்புறம் வரவனும் என்னை பற்றி தெரியும். இப்போ வடிவேல் சொல்லுவான்ல, இன்னும் 200 வருடங்களுக்கு பின் வரப்போறவர்கள் நம்மளை பற்றி தெரியவா போகிறது? இல்லையே, தெரியணும். நான் இப்படி தான் இருந்தேன்னு தெரியணும், என் உருவம் தெரியணும். அப்போ என்னை இப்படியே வர யோசிச்சிருக்கான்ல, நான் என்ன பண்ணேன்னு அவனுக்கு தெரியணும். ஹவ் ஐ ஃபாட்னு அவனுக்கு தெரியணும். நான் யாருன்னு அவனுக்கு தெரியணும். அப்போ அவனை பற்றி கெட்ட விஷயத்த சொல்லுவான். அவனை பற்றி ஆஹா ஓஹோ பேஸ் எழுதுனான்ல. தெய்வத்துக்கும் அவனுக்கும் தொடர்புகள் இருக்குன்னு மக்களுக்கு திரும்ப திரும்ப கதைகள் சொன்னான்ல. ஏன் இது ஏன் அவன் செய்யணும்? அந்த லெகசி ஆரம்பத்துல நீங்க சொன்னதுதான், அந்த நேம் நிலைச்சு நிக்கணும், அந்த ஐடென்டிட்டி எப்படி கொண்டு அடுத்தடுத்த ஜெனரேஷன் கிராஸ் ஆகணும்ன்றது. போன வீடியோல சொன்னதுதான். எலான் மஸ்க் எப்படி 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தானோ அதே தான். உருவங்கள் தான் மாறும், சோல் டிராவல்லே தான் இருக்கும். ஸோ அந்த எண்ணம் வந்து சீரானதா மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கும். தாட்ஸ் ஏதோ ஒரு வகையில ஒரு கான்சியஸ்ல கனெக்ட் ஆகி போயிட்டே இருப்பீங்க. அது டிராவல்லே தான் இருப்பீங்க. அந்த மாதிரி ராம்ங்கிற கான்செப்ட் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, ராம்ங்கிற கான்செப்ட் தான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கான்செப்ட்ஸ். எனிபடி ஹூ சீயிங் திஸ் வாண்ட்ஸ் டு ட்ரை இட் அவுட் சம்வேர்னா, வால்மீகி சொன்னது தான். மராங்கிற மாதிரி தான் ராம. டெய்லி 10 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, த மேஜிக் த ஃப்ரீக்வன்சி கிரியேட்ஸ் சொல்ல முடியாது உங்களால். அது வெளியே சொல்கிறதும் கஷ்டம். அது நீங்கள் உணரும் போது தான் புரியும். அதுதான் இப்போ எலான் மஸ்க் ஃபீல் பண்ணுற மாதிரி ராமாங்கிறது ஓல்டஸ்ட்டு. இதே மாதிரி சின்ன சின்ன தெய்வங்களுக்குள்ள சின்ன சின்ன எனர்ஜிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் ராமா என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அது எல்லா ஆங்கிள்லேயுமே இருக்குது. ராம்சஸ் பேரில் மட்டும் இல்லை, அமுன்ராக்குள்ளே மட்டும் அவர் வரல. இல்லைன்னா இந்த ஆடு தலைகளோட தெய்வங்கள் நிறைய வரும். அதுங்களும் ராம் தான் வரும். ஆடை வணங்குறது இல்லாமல். முருகனே ஆடு தலை தான். திருப்பரங்குன்றம் முருகன் ஆடு தாங்க வச்சுருப்பாரு. அமுனோட தாங்க வச்சுருப்பாரு. அப்படி எல்லாத்துலேயுமே தலை த லீடர் அப்படின்னா ராம் தான் வருது. ராம்ங்கிறவனை இவன் எப்பயுமே தலைவனாக தான் பார்த்துருக்கான். ஸோ அந்த எண்ண அலையோட மீனிங்குமே தலைவன். அது தான் கொண்டு போகிறான். ஆட்டோட தலையா சொல்கிறான். மேஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஆட்டை கொண்டு வந்து முதல்ல போடுறான். அவனை பற்றி அவனுக்கு இந்த சூரியன் சந்திரன்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது அதை எழுதும்போது சூரிய குலத்தவனை அவனை மென்ஷன் பண்ணுறான். Always connected to the first. Yes. The point is the frequencies keep on ensuring that அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அது ட்ராவல் ஆகிட்டு நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே தான் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, அந்த ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தோன்னா, இப்போ வால்மீகி எழுதுனதுக்கப்புறம் ராமாயணம் ஃபேமஸ் ஆகலை. அன்னைக்கே ராமனை மக்கள் கொண்டாடினதுனால தான் வால்மீகி அதை எழுதுறாரு. அந்த காலகட்டத்துக்கு எழுதுறாரு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்குப்பா, அதனால இந்த ப்ராடக்ட்டை முன்னாடி கொண்டு போனால் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி இது நம்புறாங்க இந்த விஷயத்த. ஆமாம், மக்கள் பேசிகிட்டு இருக்கணும்ல. ராமாயணமே நிறைய ராமாயணம், ஜெயின் ராமாயணம் எல்லாம் இருக்குது, பௌத்த மதத்துலேயும் ராமாயணம் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் ராமன்கிற வந்து கொண்டாடப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அப்போ அப்படி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ராம்ங்கிற ஒளியை மனுஷன் ஆதியாக முதலாக ஃபஸ்ட்டு இருக்கிறவனாக தான் ரிப்பீட்டடாக குறிப்பிட்டுக்கிட்டே வரான். அந்த ஒளி சில பேர் சொல்லுவாங்கள்ல, தெய்வம் நம்ம கைவிடலப்பா அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒளி அலையுமே மனுஷனை கைவிடல. ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அதுவும் அவன் கூட ராம் தான் சொல்கிறேன். சாப்பாடு வரைக்கும் கம்ப்யூட்டரில் வந்துருச்சு, எல்லாத்துலேயும் ராம்னு வந்துடுது. ரைட். ஸோ அதுதான் சொல்லுது. நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்கிற மாதிரி ராமன் பீயிங்ஸ்னும் சொல்லலாம். ஆதி மனுஷங்கிறவன் ராமனான்னு கேட்டால் ஆமான்னு தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த கதையும் அந்த ஃப்ரீக்வன்சி பண்ணிகிட்டே இருக்கு. ஆமாம், அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்டில் வித் அஸ் ஆன் எனி ஃபார்ம். ஏதோ ஒரு ஃபார்மில் அது நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலாக வந்து இது இன்னும் அந்த ராம் அப்படின்ற விஷயத்தை பற்றின அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த எனர்ஜி பற்றின க்யூரியாசிட்டியை தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து இன்னும் நிறைய எனர்ஜிஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம பேச போகிறோம். அதை எப்படி உணர முடியுது, எப்படிலாம் அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வராங்கன்றது தான். நம்ம அவங்கள எட்டி பிடிக்கிறோமோ இல்லையோ, அந்த எனர்ஜிஸ் வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அதை நம்ம தெய்வ சக்தியாக உணர்றது தான் நம்மளுடைய கல்ச்சரில் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்றது தானே அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இன்னும் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள். இதில் சில விஷயம் புரியல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.